அண்மை செய்தி. சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்க கோரிய வழக்கு. செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகள் விவரங்களை வழங்க வேண்டும் என கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் விடுவிக்க கோரிய செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது ஜூன் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருந்தது. இந்த நிலையில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க வேண்டும் என கூறியும் அதே போன்று செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் உத்தரவுப்படி அசல் சலான்கள் ஒப்படைக்க வங்கிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த உத்தரவிடப்பட்டிருந்தது. மேலும் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் காலத்தில் கரூர் சிட்டி யூனியன் வங்கி மற்றும் கரூர் வைசியா வங்கியின் பணிபுரிந்த ஊழியர்கள் விவரங்களையும் வழங்க வேண்டும் எனவும் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் மீது நீதிபதி அல்லி இன்று உத்தரவு பிறப்பித்தார். அப்பொழுது வங்கியின் அதிகாரிகள் வேலை பார்த்த விவரங்கள் உள்ளிட்ட விவரங்களை அளிக்க வேண்டும் என்ற அந்த மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது வருகிற 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி அல்லி அறிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார்.